அங்கே ஒரு ஊரில் வந்து ஒரு யூடிசி பாலியல் பண்ண ஒரு ரன்னிங்கில் வரும்போது இந்த போலீஸ் வந்து சுட்டு கொல்லலையா பிரிட்ஜு கடியில் நிற்க வச்சு. அதுமாரி சென்னையிலையும் போட்டு தள்ளிடணும். அப்போ தான் பயப்படுவாங்க, என்கவுண்டர் போடுறாங்கன்னு சொல்லி. அண்ணா யூனிவர்சிட்டிலாம் அப்படி தான் நடந்திருக்கு. இன்னும் அவன் உள்ளே தான் இருக்கான். என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டாண்ட நங்கநல்லூர் ஒரு வாத்தியார் பண்ணார். அவர் ஃப்ரீயாக சுற்றுறாரு இன்னும். அது ரங்கராஜ், அது ஒரு பேர், அவர் பேர் தெரியுது. பாலியல் இதெல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. வாத்தியார் தான் ஃப்ரீயாக சுற்றுறாரு, நல்லா ஜாலியாக தான் இருக்கார். அது போனோன்னா தண்டனை கம்மியாக இருக்குல்ல, வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த இது. அதுக்கெல்லாம் பெற்றோர் தான் காரணம்னு சொல்கிறீங்களா? நிஜமா நானும் பிள்ளைங்களை வச்சுருக்கேம்மா. அந்த பிள்ளைங்க வந்து என்ன தப்பு பண்ணுது என்ன போகுதுன்னு நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ நம்ம வீட்டில் என்ன தப்பு பண்ணுறோம் அதை தானே ரோட்லேயும் போய் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறோம், அப்போ ரோட்லேயும் அது அராஜகம் அப்படி தானே பண்ணுங்க. அதுதான் தப்பு. பிள்ளைங்களை சரியாக வளைங்க. ஒரு அக்கா தங்கச்சியா ஒரு பொம்பளை பிள்ளையா அது இஷ்டப்பட்டா நீ ஓகே பழகு, இல்லையா நீ விட்டு விலகு. அதுதான் நாம் இது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நீ வந்து எத்தனை கலாச்சாரத்துலேயும் இரு. ஆனால் பொண்ணுங்க மனசு வச்சாதாம்மா நீ எதையும் பண்ண முடியும். அதில் கட்டாயமாக போய் நீ வழிகட்டி பண்ண முடியாது எதையுமே. அது இஷ்டப்பட்டாலும் இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து காதலுக்கு மறுப்பு தெரிய வச்சதுனால அவன் கொலை பண்ணான். ஆனால் அந்த பையனை பார்த்தாலும் அப்படி வந்து கெட்ட பையனாகவும் தெரியல. ஆனால் என்ன அவனுக்கு வஞ்சகம், அந்த பொண்ணை நம்ம காதில் மறுத்துட்டாலே. ஆனால் அவனும் பார்த்தாலும் நல்ல ரீசெண்டாக விட்டு கொஞ்சம் மீடியமான மெடிக்கல் கிளாஸ் பையனாக தான் இருக்கான் அந்த பையனும். ஆனால் அவனுக்கு என்னன்னா அந்த வந்து கோவம், நம்மளை வேணா காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலேன்ற ஒரு வெறியில் அந்த பொண்ணை கத்தியால் குத்திட்டான். இல்லை, அந்த பொண்ணு ஃபஸ்ட்டே லவ் பண்ணி இது மாதிரி அவனை அவாய்ட் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு டார்கெட். அது மேலே தான் தப்பு. ஒன்று பண்ண சின்சியராக பண்ணிடணும். அந்த பொண்ணு தான் பண்ணவே இல்லை, இருந்தும் பண்ணலையா? அப்போ பண்ணலைன்னா பையன் மேலே தான் தப்பு. அவங்க வீட்டில் சரியான வளர்ப்பு இல்லை. அப்போயே அவங்க வந்து இந்த நடவடிக்கை இல்லைன்னா அந்த பொண்ணு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், இதுமாரி ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான். ஆல்ரெடி அவங்க வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே அந்த பொண்ணு. அவங்க அப்பா அம்மா வந்து பொழந்து கட்டிருக்கணும், விட்டாங்க. சரி, போலீஸ்கிட்டலாம் போகலாம், ஆனால் ஒரு கம்மியாக தான் இருக்கும் தண்டனை. நம்ம தான் தண்டனை ஹெவியாக கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும். நம்ம தண்டனை ஹெவியாக இருக்கணும். சின்ன பொண்ணு தொட்டாலும் தப்பு, முத்தம் கொடுக்க போனாலும் தப்பு. இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எந்த குழந்தையும் கொஞ்சம் முடியல. ஒரு குழந்தைகிட்ட இப்போ ஒரு குழந்தை இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம், என்ன பாப்பா உன் பேர், நான் வந்து வெகுளியாக பேசுவேன், பாப்பா எந்த கிளாஸ், எல்கேஜி ஏபிசிடின்னு சொல்லலாம். ஆனால் பார்க்குறவங்க நினைப்பாங்க இந்த ஆட்டோ டிரைவர் எது இந்த குழந்தைகிட்ட எதோ தப்பாக அப்படி தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்துருச்சு. இப்போ ஒரு குழந்தைகிட்ட கட்டினா கூட அவங்க பேரண்ட்ஸ் ஓடி இங்கே வா அங்கெல்லாம் போகக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து பயம். ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்க பொத்தி தான் டியூஷனுக்கு அனுப்புறதில்லை நாங்கள். இந்த மாதிரி பிரச்சனை, பையன் மட்டும் தான் டியூஷன் போயிட்டு வரோம். அந்தளவுக்கு இதுவாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, என்ன பாப்பா சாப்பிட்டியா, எங்கே இருக்கா, வீட்டு தாப்பால் போட்டியா, கேஸ்கார வந்தானே நீ பக்கத்து வீட்டில் போயிரு, அண்ணன் மட்டும் இங்கே இருக்கட்டும். அதுமாரி எதனா நாங்களே இப்போ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை. இப்போ நடக்க பார்த்தா பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு தான் இருக்கணும்.